இன்னும் சில மாதங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறத அடுத்து பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் கள வேலைகள்ல தீவிரம் காட்டி வராங்க. இந்த நிலையில 3 வருடங்களுக்கு முன்னாடி அப்போதைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கிற விதமா பொய்யான பிரமாண பத்திரங்களை செய்து தரும்படி இப்போதைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பேரம் பேசினதா ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு பரபரப்பு கிளப்பியிருக்காரு அந்த மாநிலத்தோட முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக். கடந்த 2021ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த உத்தவ் தாக்கரேயோட மேசைக்கு கையெழுத்தில்லாத புகார் கடிதம் ஒன்று வந்துச்சு. அதை அனுப்புனவர் மும்பை காவல் ஆணையரா இருந்து இப்போது ஓய்வு பெற்ற பரம்பீர் சிங். அந்த கடிதத்துல போலீஸ் அதிகாரி சச்சின் வாசிடம் அப்போதைய உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் ஒவ்வொரு மாதமும் ஹோட்டல்கள், பார்கள், நிறுவனங்களை மிரட்டி 100 கோடி ரூபாய் வசூலித்து கொடுக்க சொன்னதா குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. இதை அடுத்து அனில் தேஷ்முக்கு எதிராக சிபிஐ விசாரணை கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் பரம்பீர் சிங். விவகாரம் சூடு பிடிச்சதை அடுத்து எதிர்கட்சியான பாஜக அனில் தேஷ்முக பதவி நீக்கம் செய்ய கோரினாங்க. ஆனா அப்போதைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயோ இதுக்கு உடன்படல. ஆனா நீதிமன்றமோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில சிபிஐ விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை வச்சு அமலாக்க பிரிவு அதிகாரிகளும் தேஷ்முக் மேல பண மோசடி தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்தாங்க. இதற்கிடையில சிவசேனா கட்சி 2வது ஏக்நாத் ஷிண்டே அணி பாஜகவோட மகாயுதி கூட்டணிக்கு ஆதரவு கருத்தை நீட்டினாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் அணி, சரத் பவார் அணின்னு 2வது அஜித் பவார் தன்னோட ஆதரவாளர்களோட பாஜக பக்கம் ஐக்கியமானார். இதை தொடர்ந்து உத்தவ் தாக்கரேயோட ஆட்சி கவிழ 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி மகாராஷ்டிரா முதலமைச்சரா பதவியேற்றாரு ஏக்நாத் ஷிண்டே. துணை முதலமைச்சரா அஜித் பவாருக்கு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அனில் தேஷ்முக கைது செய்தாங்க அமலாக்கத்துறை. இதை தொடர்ந்து தன்னோட உடல் நலத்தை கருத்துல கொண்டு ஜாமீன் கொடுக்கணும்னு அனில் தரப்பு உயர்நீதிமன்றத்துல மனு கொடுக்க சுமார் 1.5 மாதத்துக்கு பிறகு சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்தாரு அனில் தேஷ்முக். இந்த நிலையில தான் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திர பட்னாவிஸ் தன்னோட பேசின டீல் பத்தி வெளிக்கொண்டிருக்காரு அனில் தேஷ்முக். அதாவது 2021 காலகட்டத்துல 100 கோடி பண மோசடி வழக்குல அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அனில் தேஷ்முக்க நெருக்கினப்போ தேவேந்திர பட்னாவிஸோட நெருங்கிய ஊழியர் தன்னை தொடர்பு கொண்டதா கூறியிருக்காரு அனில். அதோட தேவேந்திர பட்னாவிஸே தன்னுடன் செல்போன்ல பேசினதாகவும் அப்போ உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவிழ்க்க தன்னோட டீல் பேசினதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது அப்போதைய மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, துணை முதலமைச்சர் அஜித் பவார், போக்குவரத்து துறை அமைச்சர் அனில் பிரபா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆதித்ய தாக்கரே உள்ளிட்டோருக்கு எதிராக பொய்யான பிரமாண பத்திரம் செய்து தரும்படியும் அதுக்கு பதிலா அனில நெருக்கிக்கிட்டு இருந்த சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து விடுவிக்க ஏற்பாடு செய்து தருவதாகவும் டீல் பேசினதா குறிப்பிட்டிருக்காரு. அதோட இது சார்ந்து பட்னாவிஸோட ஊழியர் பலமுறை தன்னை சந்திச்சதாகவும் அனில் தேஷ்முக் ஓபன் அப் பண்ணி இருக்கிறது பெரும் பேசு பொருளாகி இருக்கு. இந்த நிலையில அனில் வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காரு பாஜக தலைவரும் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ். அதோட தன் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை அனில் தொடர்ந்து எழுப்பினா அனிலுக்கு எதிரான ஆதாரங்களை பகிரங்கமா வெளியிடுவதா சொல்லியிருக்காரு பட்னாவிஸ்.